ஹலோ கேமர்ஸ், வெல்கம் பேக் டு கேடி கேமர். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன்னா மைண்ட் கிராஃப்ட் குமரி கண்டம் சர்வைவல் சீரிஸ் எபிசோட் 2 தான் பற்றி நான் பார்க்க போகிறோம். சரி, ஓவராக பேச வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் போன வீடியோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பேன். அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. சரி வாங்க அப்படியே ஒன்று பார்க்கலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு இந்த ஃபார்ம் பில்ட் பண்ணோம். எந்த ஃபார்ம்னா ஃபார்ம் என்னது, வில்லேஜர் ஃபார்ம் பில்ட் பண்ணோம். நம்ம வில்லேஜர் ஃபார்ம் முக்கியம். அது பில்ட் பண்ணுறதுக்கு எல்லா தேவையான பொருளாக இருக்கும்போது நைட்டு வேறு ஆகிப்போச்சு. சரி வாங்க அப்படியே வில்லேஜுக்கு போயிடலாம். இங்கே என்டர்மெண்ட் இருக்கிறான், இவனை அடிச்சுட்டு போயிடலாம். சரி அப்படியே ஒரு குழி மாதிரி ரெடி பண்ணி உள்ள மாதிரி நம்ம அடிச்சிடலாம் அவனை. என்டர்பல் டாப் பண்ணலாம். என்டர்மெண்ட் ஆச்சா காட்டும். நான் அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் அடி விழுது. அப்போ ஊரில் இப்போ தான் விழுது. நெட்டு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. நோட்டி வந்துட்டேன் இருப்பேன். இருங்க வரேன். அடி வாங்க, 2 அடி. ஒரு அடி எந்த பக்கம் ட்ராப் பண்ண காணும். நான் ட்ராப் பண்ணி நினச்சேன், எதுவும் ட்ராப் பண்ண காணும். அப்படியே பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு வந்துட்டேன். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்கிறாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் எடுக்க போகிறோம். போன வெளியே பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜில் மூட்டு வந்திருப்போம். வெளியே வர மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எடுக்க போகிறோம். ஒரு போட்டு அப்படின்னு கேட்கலாம். கன்ஃபார்ம் வில்லேஜ் வருவோம். ஒரு வில்லேஜ் வந்துட்டான். இன்னொரு வில்லேஜ் வருவோம். இப்போதைக்கு போய்ட்டு இருந்தாலும் வரமாட்டான். கூடி சீக்கிரத்தில் வெளியே வருவோம். வந்து தான் ஆகணும். இந்த வில்லேஜ் கொஞ்சம் சேஃப்டி ஆகணும்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கட்டி இது மறைச்சி வச்சிடலாம். வில்லேஜ் யாரும் பார்க்காத மாதிரி. பார்த்திங்கன்னா அந்த மச்சஸ்ட்டு வந்து இங்கே ஏபிள் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வீட்டில் பார்த்திங்கன்னா ஏபிளாக கலெக்ட் பண்ணல. அதனால் பார்த்திங்கன்னா ஏபிளாக கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏபிளாக ஒரு வேலை கலெக்ட் பண்ணிட்டு போயிருக்கு. மைனிங் போகலான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வில்லேஜ் பீடிங் பண்ண போகிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல் தேவை. ஸ்ட்ராங் மைன் போகலான்னு சொல்லிட்டு மைன் பண்ணும்போது இங்கே பார்த்திங்களா இந்த மாதிரி அடிக்கடி எங்கள் செல்லரில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிக்கடி எனக்கு லேக் ஆகுது. அது லேக்னு சொல்கிறது பக் ஆகுது. இது ஜாம்பி வேலை இருக்கும். சரி நான் ஜாம்பி சேர்த்துட்டான். இப்போ நான் ஒன்று சொல்லணும்னா, நம்ம டிஸ்கார்டு சர்வர் பார்த்திங்கன்னா ஜாயின் பண்ணோடனே ஃபைண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்னு இருக்கும். இதில் போய் யாராவது இருக்கீங்களான்னு கேட்டிங்கன்னா நான் இருக்கேன் ப்ரோன்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் 2 பேர் சேர்ந்து விளையாடலாம். அதுதான் பார்த்திங்கன்னா டிஸ்கார்டில் இந்த மாதிரி ஒரு இது வந்துக்கிறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா மறக்காமல் டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிங்க. மறக்காமல் இந்த வீடியோ ஒரு நாள் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த யூஸ்ஃபுல் கண்டென்ட் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ப்ரோ வீடியோ நல்லா இருக்குது ப்ரோன்னு. பார்த்திங்கன்னா இங்கே ஸ்டோன்லாம் மைண்ட் பண்ணிக்கிறோம். எல்லாம் தேவையான ஸ்டோன் மைண்ட் பண்ணிக்கலாம். பரவாயில்ல, ஏதோ 5 காப்பாற்றிக்கலாம். அங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்தோடனே வில்லேஜில் அடி வாங்கியிருந்தோம். எப்படி அடி வாங்கினு தெரியல. சரி சொல்லிட்டு இந்த இடத்துல விட்டு அடி வாங்கலை. பார்த்திங்கன்னா வில்லேஜ் இப்போ வெளியே வந்துக்கிறோம். சரி வாங்க அப்படியே வில்லேஜ் இருக்கு நீங்கள் வந்து போகலாம். அங்கே பார்த்திங்கன்னா வில்லேஜில் வீட்டுக்கிட்ட வெரி பண்ணிட்டேன். இங்கே தான் பற்றி இது வேறு ஒரு பக்கம் வந்து போயிட்டு பார்த்திங்கன்னா வில்லேஜில் வீட்டுக்கிட்ட வெரி பண்ணிட்டேன். அவங்க பின்னாடி பார்த்தா வீடு. இது வீடு சொல்கிறத சும்மா பேஸ். இதுதான் நம்மளோட பேஸ். பார்த்திங்கன்னா ஒரு 4 பிளாக் ஹைட் போட்டு வில்லேஜ் போடலாம். அப்போ தான் பார்த்திங்கன்னா ஜாம்பிலாம் எதுவும் வராமல் இருக்கும் அவங்ககிட்ட. ஸோ இதெல்லாம் நான் 6 காசுலேருந்து பதில் வச்சுக்கிட்டு வந்தோம்.
பார்த்தீங்கன்னா வில்லேஜ் உள்ள விட்டோம் மொத்தம் வச்சிடலாம். வில்லேஜ் வராமல் இருப்பாங்க, அடைக்கலாம் வர மாட்டாங்க இவன் மூடிக்கிட்டனால. பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிச்சு, மழை வேறு பெய்யல, நின்றுச்சு மழை கரெக்டாக. பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வைப் நோட்டியும் பார்த்தீங்கன்னா நோட்டி புக்கு இது அடிக்கடி ஆகுது எனக்கு. எந்த சர்வர் பண்ணாலும் அவுட் நெட்டு வரணும், அப்படி அடிக்கடி ஆகுது. பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பீடிங் மாட்டுறேன், அதை டொட்டையில் வருவேன் பாருங்கள். அப்படி டொட்டைன்னு சொல்லணும். இதான் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பீடிங் பண்ணி வில்லேஜ் பீடிங் பண்ணி பார்த்துக்கிட்டீங்க. அது எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க கரெக்டாக சொல்லிட்டு போங்க கமெண்ட்டில். ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்டல் கட்டலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் நேரத்துக்கு இந்த ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா ஆப்ஸ் எடுத்து வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா போர்ட்டல் கட்டவே இல்லை. பார்த்தீங்கன்னா போர்ட்டல் கட்டலான்னு சொல்லிட்டு கட்ட ஆரம்பிச்சிட்டேன். பார்த்தீங்கன்னா போர்ட்டல் கட்டி முடிச்சிட்டேன். இப்போ நல்லா போய் பார்க்கலாம் நம்மளை எந்த டைமில் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மாதிரி கீழே ஒரு மாதிரி, அதனால் கீழேயும் இந்த ஆப்ஷன் எடுத்துகிட்டு விட்டு வச்சிடலாம். நான் வச்சுட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளின்டன்ஸ் செய்யலாம். கிளின்டன்ஸ் செஞ்சுட்டேன், அதில் போய் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா போர்ட்டில் பட்டைக்கு போகிறோம். நம்ம இப்போ போர்ட்டில் பட்டைக்கு போகிறோம். ஏன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம். போர்ட்டில் ஓப்பன் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ விட்டு போயிடுச்சுக்கலாம். இங்கேயே வச்சுட்டு போயிடலாம். அவ்வளோ விட்டோம். பார்த்தீங்கன்னா ரூட்டில் அங்கே வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு எந்த பயம் வந்து பார்க்கலாம். என் திடீர்னு லாபா வீடியோ ஸ்பாயின் ஆகிட்டுனா கீழே வந்து நான் தான் பார்த்தீங்கன்னா அதை விட்டு பேசிட்டேன். எத்தனை இந்த பயமா இந்த பயமாக அதிகமாக இந்த இல்லை லாவாஸில் எங்கே அதிகமாக ஸ்பான் பண்ணல. கேஸ் டெஸ்ட் கொண்டு ஒரு கேட்குது, எங்கே இருந்து கேட்குதுன்னு தெரில. பார்த்தீங்கன்னா இந்த பொறிக்கு நம்ம போகிறோம். இது எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதில்ல. அதில் இருந்தால் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். அதனால் அதுலேன்னு சொல்ல முடியாது, அப்புறமா தான் பார்க்க போகிறோம். அதனால் வீட்டுக்கு போயிடலாம். பார்த்தீங்கன்னா திரும்பி வீட்டுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம அண்டர் கிரவுண்டில் ஒரு பேஸ் கட்ட போகிறோம். அதுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல இந்த இடத்தெல்லாம் டச் க்ளீன் பண்ணி டச்சு ஃபில் பண்ணிடலாம். நம்ம எப்படி இருந்தால் இடத்த பார்த்திங்கன்னா இப்போதைக்கு மாற்றிக்கிறோம். இன்னும் இது பெருசாக மாற்றணும். பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டட் வச்சு க்ளீன் வச்சுலாம் யூஸ் பண்ணிட்டேன். டட்டு இல்லை. சரி வாங்க அப்படியே அண்டர் கிரவுண்டில் பேஸ் போகிறதுக்காக எந்த பக்கம் போகலான்னு பார்க்கலாம். இந்த பக்கம் போகலாம் அண்டர் கிரவுண்ட் பேஸு. நம்ம இந்த சர்வரில் பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட் பேஸை கட்ட போகிறோம். என்ன பார்த்திங்கன்னா இந்த பக்கம் மொத்தம் 3 வந்து இந்த பார்த்திங்கன்னா கீழே டிப் பண்ணி போயிடலாம். பார்த்திங்கன்னா கீழே டிப் பண்ணி இந்த நேரம் போக போகிறோம் பேஸு. அங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டேன். ஏமா இப்போதைக்கு ரொம்ப நேரம் பேஸ் பில் பண்ணுறதுக்கு, அதனால் பார்த்திங்கன்னா மேலே வந்துட்டேன்.
நம்மளுக்கு கொஞ்சம் ஆப்ஷன் தேவை. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் காட்டணும். இதுனா அது பேர் என்னது சொல்லுவாங்களே, டேபிள், அந்த டேபிள் பேர் சொல்லுவாங்க, வந்துட்டாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் தேவைப்படுது. இப்போது நம்மகிட்ட ஆப்ஷன் இல்லை. இன்சூரன்ஸ் டேபிள் இப்போ நம்மளுக்கு இன்சூரன்ஸ் டேபிள் செய்யணும். இது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லாவா ஃபார்ம் மாதிரி கட்டலாம் சின்னஸாக. இப்போ நம்மகிட்ட அந்த இந்த இது இருக்குது, அந்த லாவா ஃபார்மில் வைப்பாங்கள்ல ஒரு இது லாவா கீழே ட்ராப் ஆகிறது மாதிரி. அது பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இது கேபிள் தான் கன்சிஸ்ட். அதை வச்சு தான் பார்த்தீங்கன்னா லாவா ஃபார்ம் கட்டுறது. இது பார்த்தீங்களா, இப்போ நம்ம இது செஞ்சு இந்த அது பேர் கூட நான் வாயில் வரல. இதுதான் அது வச்சு தான் பார்த்தீங்கன்னா கட்ட போகிறோம். என்ன இப்போ தற்போதைய லாவா ஃபார்ம் கட்டிட்டோம். சென்டரில் ஊற்றிடலாம். அப்போ எவ்வளோ பக்கம் வரோம் அப்படியே இது கீழே வச்சுட்டு ஒரு இது போய் எடுத்துனோம். இது பேர் வந்து பாட்டு அப்படின்னு சொல்கிறேன் நான். எல்லாத்தையும் எல்லாமே சேவ் ஆகும். அதை பார்த்திங்கன்னா இதை வச்சிடலாம். நம்மகிட்ட 2 இதுன்னு நினைக்கிறேன். நம்ம 2 வச்சிடலாம். அப்புறம் தேவையான லாவா ஃபார்ம் நீங்கள் பெருசு பண்ணிக்கலாம். இப்போதைக்கு தான் ஸ்மாலஸ்ட் லாவா ஃபார்ம். பார்த்திங்கன்னா அதை முடிச்சுட்டு நைட் ஆகிடுச்சு. அதை முடிச்சுட்டு வரல. அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஃபார்மிங் ஏரியா மாதிரி கட்டலான்னு சொல்லிட்டு இப்போதைக்கு ஒரு ஃபார்மிங் ஏரியா. ஃபுட்டுக்கு ரொம்ப பஞ்சமாக இருக்குது. அதனால் இப்போதைக்கு ஒரு ஃபார்மிங் ஏரியா தான். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம குட்டி ஃபார்மிங் ஏரியா. நான் வீட்டு தான் போட போகிறேன். நான் இது கூட பார்த்திங்கன்னா வீட்டு தான் போட்டிருப்பேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதோ நமக்கு வில்லேஜர் ஃபார்ம் கூட வீட்டு தான் போட்டிருப்பாங்க. நம்ம கேரட்டும் இல்லை, இதுவும் இல்லை, பொட்டேட்டோவும் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா இதுதான் போட்டேன். சரி வாங்க அப்படியே இதெல்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா எங்கிட்ட சீட் எதுவும் இங்கேன்னு வச்சுட்டேன். சீட் எங்கிட்ட அதிகமாகவே இருந்துச்சு. நம்ம வில்லேஜர் கரெக்ட் பண்ண சீட்டில் அதிகமாக இருந்துச்சு. அதை வச்சு பார்த்திங்கன்னா மொத்தம் நட்டு வச்சுட்டேன். வில்லேஜ் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சீட் கூட எனக்கு இது அது தனியாக பக்கத்தில் தனியாக வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இங்கேயே பீட்ரூட் செய்யலாம். செய்யலாம் அப்படி இங்கேயே கரெக்டாக நினைக்கிறேன். இங்கே ஒரு வாட்டர் ட்ராப் வந்து இங்கே பீட்ரூட் சீட் நட்டுக்கலாம். பக்கத்துலேயே ஒரு சின்ன ஸ்பானிங் எதை ஃபார்மிங் ஏரியா மாதிரி. சரி அவங்க அப்படியே சொல்லிடலாம். சரி பீட்ரூட் சீட் எடுத்துருந்தேன். இந்த செஸ்ட்டில் வச்சுருந்தேன். எங்களோட இது இல்லையா இப்போ அதுக்கு ஃபாலோ இருக்குது எடுத்துன்னு போயிடலாம். பார்த்தீங்கன்னா பீட்ரூட் நட போகிறோம். நட்டுட்டோம். மொத்தம் 4 சைடு தான் இருந்துச்சு. 4 நட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ ரன் பண்ணி போகிறோம். இந்த வீடியோ நானாக பண்ணியிருந்தேன்னா ஒரு வில்லேஜ் ப்ரீடிங் ஆள் ஒரு சின்ன அண்டர்கிரவுண்ட் பேஸ் மாதிரி கட்டலான்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மிங் ஏரியா, ஒரு நெதர் போட் கட்டணும், ஒரு லா ஃபார்ம் கட்டணும். அவ்வளோதான். பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதோட முடிய போகுது. ஏமா இந்த வீடியோ வேறு எதுவும் பண்ணுற ஐடியா இல்லை இப்போதைக்கு எனக்கு. பார்த்திங்கன்னா இந்த வீடியோ இதை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டாட்டா, பை பாய்.